அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டமன்றத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் வெர்சஸ் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மிகவும் சுவாரஸ்யமாகவே சென்று கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே வெளியில் சொன்னது போல, எங்களுக்கு தெரியாத அரசியலா, நாங்கள் பார்க்காததா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த தாவேக அரசை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், கேள்வியில் கேள்வி கேட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தருவதாக பல்வேறு ஸ்டண்டுகள் பத்திரிகைகள், டிவிகளில், யூடியூப்களில் வந்து கொண்டிருந்தன. ஆனால் உள்ளே நடந்தது என்னவென்றால், நேர் மாறாகவே நடந்துவிட்டது. அதாவது, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் சில முக்கியமான கருத்துக்களை கேட்பதாக அவர் பேசினார். அதாவது, நேற்று முன்தினம் பட்ஜெட் தாக்கலும், நேற்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றது. அதனை அடுத்து எதிர்க்கட்சி தலைவரான இவர் பேசுகின்ற பொழுது, தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை, மேகதாது பிரச்சனை விவகாரத்தில் இதுவரை செய்தது என்ன, மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டுகிறது, மூன்றாவதாக முழு பயிர் கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி தந்தீர்களே, அது என்னானது, இதுவரை அரசு செய்தது என்ன என்று 4 முத்தான கேள்வியை கேட்டுவிட்டு அவர் அமர்ந்து விட்டார். இதற்கு எதிர்பாராத பதிலை விஜய் தந்ததுதான் ஒரு பஞ்சாக மாறியது. பொதுவாகவே நாம் சொல்வோம், காலையில் பேப்பர் படித்தாயா, பேப்பர் பார்த்தாயா, இப்படி படிக்கவில்லை என்றால் முன்ன படித்த அந்த பழக்கம் இருக்கும் என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை உதயநிதியை பார்த்து விஜய் சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சி உதயநிதிக்கு தந்துவிட்டது. குறிப்பாக சொல்லுவார், காலையில் எழுந்தால் உடனே பல் விளக்க வேண்டும், பல் விளக்கிட்டு வா என்று சொல்வது போல அரசியல்வாதியை பார்த்து காலையில் எழுந்தவுடன் பேப்பர் பார்த்தாயா, படித்தாயா என்று கேள்வி கேட்டால் அவர் மனது என்ன பாடுபடும் என்று ஒரு நிமிடம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரே வரையில் உதயநிதியை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கலாய்த்து தள்ளிவிட்டார். அத்தகைய முன்னிலையிலும் அவரால் தலை நிமிர முடியாமல் போய்விட்டது. அதாவது, நடந்தது என்னவென்றால், ஏற்கனவே சொன்னது போல மேகதாது விஷயத்தில் தாவேக அரசு செய்தது என்ன, ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை, முழு பயிர் கடன் தள்ளுபடி என்னானது, இதற்கு பதிலளித்த விஜய் அவர்கள், காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சில விஷயத்தை கேட்டிருக்கிறார்கள். காவிரி என்பது நம்முடைய உயிர், அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் எனக்கு தெளிவோடு இல்லை, இதை தெளிவாக்கிவிட்டார். தெருவில் இறங்குவது, போராடுவது போன்ற ஸ்டண்ட் அடிப்பது, உடனே மத்திய அரசுக்கு சவால் விடுவது, கர்நாடக சவால் விடுவது, பந்து நடத்துவது, அதற்கு அவர்கள் எதிர்வினையாற்றுவது, இங்கிருந்து பஸ்கள் சென்றால் அங்கே அவர்கள் தாக்கல் நடத்துவது, கல்வீச்சு நடத்துவது, இவையெல்லாம் அரசியல். இப்படிப்பட்ட கேவலமான அரசியலை செய்ய தனக்கு துளியும் எண்ணமில்லை என்று விஜய் தெளிவாக அறிவித்து விட்டார். இதுதான் திமுகவினருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். பிரதமர் கடிதம் எழுத வேண்டும், எனவே அதை நாங்கள் எழுதிவிட்டோம். அதை தவிர ஜலசக்தி அமைச்சர் பாராளுமன்றத்தில் காவிரி பிரச்சனை குறித்து முழுமையாக பேசவில்லை, அதையும் சுட்டிக்காட்டி தீர்ப்புகளையும் எடுத்துக்காட்டி நான் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தமிழகத்தின் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சட்ட பிரச்சனையை அணுக தயாராக இருக்கிறோம், அதையும் ஒரு முறை முயன்று பார்க்கலாம், அதில் எந்த தவறுமில்லை என்று பேசினார். அதேபோல் கர்நாடகா செல்வதாக முதல்வர் விஜய் அறிவித்த பொழுது அனைவரும் செல்ல வேண்டாம் என்று கூறினார்கள். இதற்கு மிக அருமையான ஒரு பதிலை விஜய் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். என்னவென்றால், 2 பகை நாடுகளே ஒன்றுக்கொன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது, அப்படி இருக்கையில் நமது பக்கத்து மாநிலத்திற்கு ஏன் செல்லக்கூடாது என்றுதான் அந்த முடிவை எடுத்தேன். அதில் எப்படி ஏதாவது அவமானம் நேர்ந்தாலும் அதை பற்றி நான் கவலை இல்லை, ஏனென்றால் தமிழக மக்களுக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பதில் உதயநிதி ஸ்டாலின் போன்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நெத்தியடி பதிலை சொன்னது மக்கள் மத்தியில் அவருக்கு
விஜய் அவர்களுக்கு ஒரு உயர்வை தந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், தமிழக மக்களுக்காக எதையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொன்னது. இதை தவிர காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் மேகதாது விவகாரத்திலும் எந்த இடத்தில் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். அதை தாண்டி விஜய் சொன்னது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதே திமுக ஆட்சியில் என்ன செய்தார்கள் என்று நான் கேட்க மாட்டேன். அப்படி மலிவு அரசியல் செய்ய எனக்கு எண்ணமல்ல. இருந்தாலும் கர்நாடகாவில் சில அணைகள் எப்போது கட்டப்பட்டது என்றால், திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 1969ஆம் ஆண்டு. அப்போது இதே சட்டமன்றத்தில் விவாதம் நடந்திருக்கிறது. அன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் யார்? நீங்கள் ஏன் அணையை கட்ட விட்டீர்கள்? இத்தனை கேள்வியை உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் பொறுப்பு திமுக அரசு தான். நாங்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் இது இந்த மலிவு அரசியலே தேவையில்லை. இனிமேல் நடப்பது என்ன என்பதை பற்றி மட்டுமே நான் அரசியல் செய்வேன் என்று தெளிவாக கூறிவிட்டார். இதனால் தான் உதயநிதி இதற்கு மேல் எதுவும் திமுகவால் எதையும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. அதேபோல குறுவை சாகுபடி குறித்து கேட்கப்பட்ட பொழுது, ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கான பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்துவிட்டேன் என்று கூறிவிட்டு விஜய் உட்காருகின்ற பொழுது அருமையான ஒரு பஞ்சு ஒன்றை அடித்தது தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முறை. அதாவது, நாங்கள் ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கான நிவாரணத்தை வழங்கிவிட்டோம், அரசியலே நாங்கள் தான் சொல்லும் என்ற திமுக மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இது எப்படி இதெல்லாம் தெரியாமல் போனது? பின்ன பேப்பர் படித்திருந்தால் மட்டுமே தான் விஷயம் தெரியும். பேப்பரை படித்துவிட்டு வாருங்கள் என்று விஜய் சொன்னது மிகப்பெரிய ஒரு கூஸ்பம். சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு நெத்தேடி பதிலாகவே பார்க்கப்படுகிறது.